கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைக்க வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றதோடு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிச்சிருக்காங்க. அந்த கோரிக்கைகள் என்னன்னா, விவசாய விளை பொருட்களுக்கு உரிய மானியம் இயற்கை விவசாயிகளுக்கு கிடைக்க வழிவகை செய்யணும், இயற்கை வேளாண் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு அரசு துறைகள் மூலம் நேரடியாக சந்தைப்படுத்தவும் சிறப்பு ஊக்கத்தொகையும் வழங்கணும், இயற்கை விவசாயத்திற்கு தேவையான மண்புழு, வேப்பம் புண்ணாக்கு, நுண்ணுயிர்கள் மானிய விலையில வழங்கணும், இயற்கை விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களை மானிய விலையில வழங்கணும், கோவை பெங்களூர் இடையே இரவு நேர ரயில் சேவையை தொடங்கணும், கோவை ராமேஸ்வரம் ரயில் வழித்தடத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும், அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து செயல்படுத்தணும், நிலம் கையகப்படுத்தும் பணி நிறைவடைந்துள்ள நிலையில கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளை உடனே துவங்க வலியுறுத்தணும், மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை வாங்க தற்போது உள்ள ஜிஎஸ்டியை 18% இருந்து 5% குறைக்கணும், விவசாய மோட்டார் பம்புகளுக்கு ஜிஎஸ்டியை 18% இருந்து 5% குறைக்கணும்னு பிரதமர் நரேந்திர மோடிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மனு அளிச்சிருக்காங்க.